Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் வெர்சஸ் டொமஸ்டிக் பிசினஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ டொமஸ்டிக் பிசினஸ் அப்படின்றது வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே நம்மளுடைய ஓன் கண்ட்ரிக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிஸ்னஸை தான் வந்து நம்ம டொமஸ்டிக் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னா வெளிநாட்டில் நம்ம செய்யக்கூடிய ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸஸ் தான் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டக்டிங் அண்ட் மேனேஜிங் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தேன் அண்டர்டேக்கிங் டொமஸ்டிக் பிஸ்னஸ். அதாவது நம்மளுடைய கண்ட்ரிலேயே நம்மளுடைய ஓன் கண்ட்ரிலேயே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அதே பிஸ்னஸை வந்து நம்ம வந்து ஃபாரினில் நம்ம எடுத்து நடத்தணும் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா அதை கண்டக்ட் பண்ணுறது, அதை எடுத்து நடத்துகிறதும் மேனேஜ் பண்ணுறது, அதை வந்து மெயின்டைன் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இப்போ டொமஸ்டிக் பிஸ்னஸ் அப்படின்னும் போது நம்மளுடைய கஸ்டமர்ஸ் யார், நம்ம கஸ்டமர்ஸுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன எல்லாமே நமக்கு தெரியும். அதே போல் என்ன மாதிரியான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு டொமஸ்டிக் கண்ட்ரி அப்படின்னும் பொழுது ஈஸியாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ப நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். பட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். அதே போல் அந்த நாட்டுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து அந்த பிஸ்னஸை அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம பண்ண முடியும். அப்போது நிறைய வந்து காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் வந்து அங்கே இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன் பொலிட்டிக்கல், social, cultural and economic environments across countries, business firms find it difficult to extend their domestic business strategy to foreign markets. ஸோ என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி அங்கே இருக்கிற மக்கள் ரீதியாகவோ இல்லை அவங்க ஃபாலோ பண்ணுகின்ற கலாச்சாரம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலாச்சாரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே போல் பொருளாதார ரீதியாக அவங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இல்லை எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய தன்மை உள்ளவங்களா அவங்க இருக்கிறாங்களா. ஸோ அது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமஸ்டிக் பிஸ்னஸை நம்ம வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நாட்டோட கம்பேர் பண்ணும்போது அங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயந்தான். டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் த ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸ் they need to adapt their product pricing, promotion and distribution strategies and overall business plans to suit the specific recruitment of the target ஃபாரின் மார்க்கெட்ஸ். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் மார்க்கெட், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை நம்ம பிடிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பிஸ்னஸ் அங்கே நடத்தணும் அப்படின்னா அங்கே இருக்கிற அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான ப்ரைஸிங்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க வச்சு விற்கிறாங்க, அதே போல் எப்படி மக்களுக்கு வந்து நம்ம பொருட்களுடைய பற்றி நாலேஜை வந்து கொண்டு போய் சேர்க்குறது, ப்ரமோட் பண்ணுறது, அதே போல் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம வந்து தெளிவாக வச்சுருந்தா தான் நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்மளால் பிஸ்னஸை வந்து எடுத்து நடத்த முடியும். கீ ஆஸ்பெக்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் ஆர் டிஸ்கஸ்ட் பிலோ. ஸோ ஒரு ஜென்ரலான சில மெயினான விஷயங்களால் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பிஸ்னஸ்க்கும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கும் வந்து நிறைய வித்தியாசப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், அதாவது பொருட்களை வாங்குறவங்களோ விற்கிறவங்களோ அவங்க வந்து எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது. நேஷ்னாலிட்டி ஆஃப் கீ பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார், ஒரு மார்க்கெட்டில் வந்து கீ பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார், மெயினான பர்சன்ஸ் யார், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் மெயினான பர்சன்ஸ். டு த பிஸ்னஸ் டீல்ஸ் டிஃபர்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கான விருப்புகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுடைய கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம வந்து வேரி பண்ணுறோம். இந்த கேஸ் ஆஃப் டொமஸ்டிக் பிஸ்னஸ் போத் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் ஃப்ரம் தி சேம் கண்ட்ரி. இப்போ வந்து டொமஸ்டிக் பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது பொருளை வாங்குறவங்களோ இல்லை விற்கிறவங்களோ பார்த்தீங்கன்னா ஒரே கண்ட்ரியில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரே கண்ட்ரியில் இருக்கும் பொழுது அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியும், அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். திஸ் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் போத் த பார்ட்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அண்ட் என்டர் இன்டு பிஸ்னஸ் டீல்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பையரும் செல்லரும் சரி, இப்போ வந்து ஒரு பொருளை விற்கிறார் அப்படின்னா ஓகே நம்ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் பிடிக்கும், இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸில் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் அவங்களால வந்து அந்த ப்ராடக்டை ஈஸியாக செல் பண்ண முடியும். பட் திஸ் இஸ் நாட் த கேஸ் வித் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்க, வித்தியாசப்பட்டு தான், அதாவது
அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரியான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸை நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பிகாஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் த லாங்குவேஜ், ஆட்டிடியூட், சோஷியல் கஸ்டம்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கோல்ஸ். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்களா இருப்பாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேனரிசம்ஸ் வேறு மாதிரி இருக்கும், இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கோல்ஸ் அதே மாதிரி அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ் செயல்பாடுகள் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோட இன்னொரு கண்ட்ரி கம்பேர் பண்ணும்பொழுது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இட் பிகம்ஸ் ரிலேட்டிவ்லி மோர் டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு இன்ட்ராக்ட் வித் ஒன் another அண்ட் ஃபைனலைஸ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சிங்கப்பூர் பாஷை வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வந்து தெரிஞ்சவங்களோட நம்ம வந்து அந்த லிங்க் இருந்துச்சுன்னா தான் நம்மளை அட்லீஸ்ட் நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து அவங்களுக்கு நான் எடுத்து சொல்ல முடியும். நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நான் எடுத்து சொல்ல முடியும். ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளமே அங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ண போகிறோன்றதை நம்மளால் எடுத்து சொல்ல அவங்களுக்கு முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு இடையே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி ஆஃப் அதர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அதர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ், இல்லை வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸ், இவங்க எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆல்சோ டிஃபர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி நேஷ்னாலிட்டிஸ் ஆஃப் தி அதர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் சச் as எம்ப்ளாயீஸ், சப்ளையர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், பார்ட்னர்ஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக் ஹூ இன்ட்ராக்ட் வித் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ். இப்போ வந்து நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருளை நான் வாங்கலாம், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது அங்கிருந்து நான் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம். அப்போ அங்கே இருக்கவங்களுடைய அவங்களோட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம லாங்குவேஜை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே போல் எம்ப்ளாயீஸ், இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணணும் செய்யணுன்றதை என் எம்ப்ளாயீஸ்க்கு, எனக்கு நான் வேலை கொடுக்குறவங்களுக்கு நான் புரிய வைக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். While in the case of domestic business, all such factors belong to one country and therefore relatively speaking depict more consistency in their value systems and behaviors. Decision making in international business become much more complex as the concerned business firms have to take into account a wider set of values. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவே நம்ம வந்து ஒரு டொமஸ்டிக் பிஸ்னஸ் என்னோட கண்ட்ரிலேயே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது எனக்கு வந்து நான் என்ன விஷயம் வந்து நான் என்ன ப்ராடக்ட்டை நான் கொண்டு போக போகிறேன் மக்கள்கிட்ட அப்படின்றத என்னால் ஈஸியாக புரிய வைக்க முடியும். நான் சொல்கிற விஷயத்த அவங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரியுடைய கல்ச்சர், அந்த கண்ட்ரியினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து டொமஸ்டிக் பிஸ்னஸில் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதுவே அது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னும்போது அது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டமான விஷயங்கள், புரிய வைக்க வேண்டிய இல்லை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய சப்ளையர்ஸாக இருக்கலாம், அவங்களோட நம்ம வந்து ஈஸியான ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா, இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நாம் ஒரு விஷயம் சொல்லி அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும்பொழுது அந்த பிஸ்னஸை வந்து சரியான முறையில் நம்ம நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், எது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? லேண்ட், லேபர், கேபிட்டல், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். த டிகிரி ஆஃப் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் லைக் லேபர் அண்ட் கேபிட்டல் இஸ் ஜென்ரலி லெஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ் தேன் வித்தின் ஏ கண்ட்ரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் கண்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆகட்டும் சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் மூமெண்ட் இருக்கக்கூடியதாக வந்து இருக்காது. ஓகேவா? லேபர் வந்து ஈஸியாக நம்மளால் நமக்கு நியர்பை இருக்கக்கூடிய லேபர்ஸை வந்து நம்ம வேலைக்கு வந்து அமர்த்த வைக்க முடியும். அதே போல் நம்ம கேபிட்டலை ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். While these factors of movement can move freely within the country, there exist various restrictions to the movement across nations. நம்ம கண்ட்ரிலேயே வந்து நம்ம வந்து
வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு லேபரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறதோ, அதாவது வேலையாட்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதோ, இல்லை வந்து நம்மளுடைய கேபிட்டலை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதோ அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அதுவே நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்ரியில் நம்ம வந்து நம்மளுடைய லேபர்ஸை கொண்டு போகிறதோ, இல்லை அங்கே இருக்கிற லேபர்ஸை வச்சு ஒர்க் பண்ண வைக்கிறதோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஈவன் த வேரியேஷன்ஸ் இன் சோஷியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட், ஜியோகிராஃபிக் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் கம் இன் எ பிக் வே இன் தர் மூமெண்ட் அக்ராஸ் கண்ட்ரீஸ். இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த ஒரு சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த கல்ச்சருக்கோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கோ இவங்க வந்து அடாப்ட் ஆக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு லேபரை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போதோ, இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னொரு கண்ட்ரியில் நம்ம போடும்பொழுதோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எஸ்பெஷலி ட்ரூ ஆஃப் லேபர் விச் ஃபைண்ட்ஸ் இட் டிஃபிகல்ட் டு அட்ஜஸ்ட் டு த கிளைமேட்டிக், எக்கனாமிக் அண்ட் சோஷியோ கல்ச்சரல் கண்டிஷன்ஸ் தட் டிஃபர் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. மெயினாக பார்த்தீங்கன்னா பணத்தை அப்படின்றது வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம், பட் மெயினான விஷயம் லேபர்ன்றது வந்து ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் இல்லையா. ஒரு எம்ப்ளாயீஸ் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சூழலுக்கு அவங்க வாழ்ந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு நேஷனில் போய் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை அவங்க எடுத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஆகாது இல்லையா. அவங்களுடைய ஃபுட்டு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளுடைய நேச்சர் ஃபுட் எடுத்துக்கிற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சோஷியோ கல்ச்சரல் அந்த பழக்க வழக்கத்துக்கு வந்து அவங்களால வந்து அடாப்ட் ஆகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கிளைமேட்டிக் பனி நிறைஞ்ச இடம் அப்படின்னும் பொழுது ரொம்ப வந்து பனி மைனஸ்லலாம் போகும். அப்போ அவங்களால அங்கே வந்து நம்ம கண்ட்ரியில் இருந்துட்டு அங்கே போனாங்கன்னா அது அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ ஒரு லேபர் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு தான் வந்து மெயினாக ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மூவ் பண்ணி போகும்பொழுது அங்கே ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து கஷ்டமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஹெட்ரோஜெனிட்டி அக்ராஸ் மார்க்கெட்ஸ். ஹெட்ரோஜெனிட்டி அப்படின்னா பல வகைப்பட்ட மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சினாரியோ வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. சின்ஸ் பையர்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஹெயில் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் தே டிஃபர் இன் த சோஷியோ கல்ச்சுரல் பேக்ரவுண்டு. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கும்பொழுது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரென்சஸ் இன் த டேஸ்ட், ஃபேஷன்ஸ், லாங்குவேஜ், பிலீவ்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் product preferences cause variations not only in the demand for different products and services but also in variations in their communication patterns and purchase behaviors. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கான விருப்பங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க எதிர்பார்க்குற ஃபேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்க லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுடைய நம்பிக்கைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் என்ன மாதிரியான ப்ராடக்ட் வேணும் அப்படின்றதுலையும் பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மாதிரி அவங்க யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுலேயே சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், நாம் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரியணும், என்ன மாதிரியான ப்ராடக்ட் அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரியான ப்ரைஸில் என்ன மாதிரியான குவாலிட்டியில் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ணும்போது மட்டும்தான் அங்கே பிஸ்னஸை வந்து சரியாக பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கிற இடத்துல நாம் ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறோம் அப்படின்றது வந்து அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். இட் இஸ் ப்ரிசைஸ்லி பிகாஸ் ஆஃப் சோஷியோ கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் வாட் வைல் பீப்புள் ஆஃப் சைனா ப்ரிஃபர் பைசைக்கிள்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் இஸ் கான்ட்ராஸ்ட் லைக் டு ரைட் பைக்ஸ். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பைக்ஸை தான் வந்து விரும்புவாங்க. அதே மாதிரி சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள்ஸ், அவங்க மோஸ்ட்லி எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள்ஸ் தான். ஸோ ஒவ்வொருத்தருடைய கல்ச்சர், ஒவ்வொருத்தர் கண்ட்ரினுடைய நேச்சர் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிமிலர்லி while people in India use right hand driven cars, Americans drive cars fitted with steering, brakes etc on the left side. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கார் ஓட்டுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் டிரைவர் வந்து உட்காந்து கார் ஓட்டுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து அவங்க வந்து காரை வந்து டிரைவ் பண்ணுவாங்க. ஸ்டியரிங் வந்து அந்த சைடு தான் இருக்கும்.
ஓகேவா? அப்போது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரினுடைய மாடல் அப்படின்றதே வந்து டிஃபர் ஆகுது. ஸோ மோரோவர் பீப்புள் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேஞ்ச் த டிவி, பைக் அண்ட் அதர் கன்சூமர் டியூரபிள்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி within 2 to 3 years of their purchase. Indians mostly do not go in for such replacements until product currently with them have totally worn out. ஸோ மோஸ்ட்லி இந்த யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே எல்லா பொருட்களையும் வாங்கி போட்டுருவாங்க. சோஃபா, டிவி எல்லாமே இருக்கும். இன்கேஸ் அவங்க வேறு வீட்டுக்கு போகிறாங்கன்னா இந்த பொருளெல்லாம் அவங்க தூக்கிட்டு போக மாட்டாங்க. அப்படியே அந்த இடத்துலையே வந்து அவங்க வந்து விட்டுட்டு அவங்க வந்து வேறு பொருளுகள் வந்து அவங்க வாங்கிப்பாங்க. ஓகேவா? ஆனால் இதுவே வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறோன்னா நம்மளாம் வருஷக்கணக்கில் வச்சுருப்போம். அந்த பொருள் தேஞ்சி ஓஞ்சி போனதுக்கப்புறம் அதனால் ஒர்க்கே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ப்ராடக்டே நம்ம வந்து மாற்றுவோம் நம்ம, இல்லையா? ஸோ such variations greatly complicate the task of designing products and evolving strategies appropriate for customers in different countries. ஸோ இப்போ வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் நம்ம வச்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணும்பொழுது அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸை தான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. டிசைன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Though to some extent customers within a country too differ in their taste and preferences, these differences become more striking when we compare customers across nations. நம்ம கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பிஸ்னஸ்லேயே வந்து நம்ம கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து வித்தியாசமான டிசைனில் வந்து எதிர்பார்ப்பாங்க தான். ஆனால் வந்து மற்ற கண்ட்ரியில் வந்து எதிர்பார்க்குறதோட கம்பேர் பண்ணும்பொழுது நமது வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏற்படுத்தக்கூடிய அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்டையே வந்து வேறு மாதிரியாக கொண்டு போய் தான் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஃப்ரென்சஸ் இன் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராசஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொசீஜர்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டுக்கு பொருட்களை கொண்டு போகணும், ஸோ கஸ்டமர்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து அது டிஃபர் ஆகும். The difference in business systems and practices are considerably much more among countries than within a country. நம்ம கண்ட்ரியில் இருக்கிறத விட அடுத்த கண்ட்ரியினுடைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் என்ன, அவங்க வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து ப்ராசீட் பண்ணுறாங்க, என்ன வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை அடாப்ட் ஆகிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். Countries differ from another in terms of the socio-economic development, availability, cost and efficiency of economic infrastructure and market support services and business customs and services due to socio-economic milieu and historical coincidences. அதாவது இப்போ கண்ட்ரீஸ் வந்து ஏன் வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது பொருட்களுக்கான விலை என்ன மாதிரியான ப்ரைஸஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க நினைக்கிற நேரத்தில் அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குதா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான சப்போர்ட்டிங்கான ஒரு சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குதா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வந்து டிஃபர் ஆகி தான் இருக்கும். ஸோ ஆல் சச் டிஃப்ரென்சஸ் மேக் இட் necessary for firms interested in entering into international market to adapt their production, finance, human resource and marketing plans as per the conditions prevailing in the international market. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அப்போது அங்கே என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது, எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து தேவைப்படுது ப்ராடக்ட்டு, அதே போல் எந்த அளவுக்கு ஃபினான்ஸ் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழல் வருது, அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து லேபர்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுறாங்க, எம்ப்ளாயீஸ் எவ்வளோ தேவைப்படுறாங்க, மார்க்கெட்டில் வந்து ப்ராடக்டை கொண்டு போய் மக்களை ரீச் பண்ண வைக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் ரிஸ்க். ஸோ ஆப்வியஸ்லி அரசியல் ரீதியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்
சட்டதிட்டங்களாகட்டும் இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க்ஸ் என்னென்னலாம் ரிஸ்க்ஸ் இருக்குது, இதெல்லாமும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை டிஃபைன் பண்ணுது. பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் சச் as the type of government, political party system, political ideology, political risks etc. have a profound impact on business operations. ஸோ அரசியல் ரீதியாக அங்கே என்ன மாதிரியான கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன, அதே போல் அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனைகள் என்ன மாதிரியான இருக்குது, அதே போல் பொலிட்டிக்கல் ரிஸ்க், ஒரு பிஸ்னஸை வந்து என்டர் பண்ணால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே கொண்டு போகக்கூடிய சூழலை அங்கே உருவாக்கி தருவாங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸாக, பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸாக இதெல்லாம் இருக்குது. சின்ஸ் எ பிஸ்னஸ் பர்சன் இஸ் ஃபெமிலியர் வித் த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் of his or her country, he or she can well understand it and predict its impact on business operations. Suppose ஒரு business person வந்து ஒரு கண்ட்ரியில் போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் அவங்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சட்டதிட்டங்கள் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க அந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து அவங்களால சரிவர செய்ய முடியும். பட் திஸ் இஸ் நாட் த கேஸ் வித் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து அது ரொம்ப பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. இப்போ நம்ம நாட்டில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க, என்ன மாதிரியான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ நம்ம ப்ராடக்ட்டை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இதுவே ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தன்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதோ, அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளின் தன்மையை புரிஞ்சுக்கிறதோ, சட்டத்திட்டங்களை புரிஞ்சுக்கிறதோ அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பொலிட்டிக்கல் ஆனால் அது எல்லாத்தையுமே நல்ல விதமாக நம்ம தெரிஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக பிஸ்னஸை வந்து நல்லா பண்ண முடியும். Political environment differs from country to country. One needs to make special efforts to understand the differing political environments and their business implications. ஸோ பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க அந்த பொலிட்டிக்கல் டிஃப்ரெண்ட்டான அந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டை புரிஞ்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும், தன்னுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை எடுத்து நடத்தணும். சின்ஸ் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங், one needs to monitor political changes on an ongoing basis in the concerned countries and devise strategies to deal with diverse political risk. இப்போ பொலிட்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சட்டத்திட்டங்களையும் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்க நேரத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்துச்சு, அரசியல் ரீதியாக மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னும் பொழுது சட்டத்திட்டங்களுக்கான மாற்றங்களும் வந்து அங்கே பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ நம்ம பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டத்திட்டங்களோட நாம் வந்து இணைந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸை கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ரிஸ்க் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. A major problem with a foreign country's political environment is a tendency among nations to favor products and services originating in their own countries to their coming from other countries. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லோடைய பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டை நம்ம அடாப்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம கண்ட்ரியில் பண்ணுற பிஸ்னஸை விட கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. While this is not a problem of business firms operating domestically, it quite often becomes severe problem for the firms interested in exporting their goods and services to other nations or setting up their plants in the overseas markets. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம வந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே அந்த பிஸ்னஸை பண்ணும்பொழுது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே பிஸ்னஸை நம்ம வந்து ஃபாரின் மார்க்கெட்டுக்கு நம்ம கொண்டு போனோம், அப்போ நம்ம பொருட்கள் என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகி, அந்த சட்டத்திட்டங்களுக்கு அடாப்ட் ஆகி தான் நம்ம வந்து அந்த நம்மளுடைய ப்ராடக்டை அந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து டொமஸ்டிக்கலாக வந்து பெரிய பொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியானதாக இருக்கும். ஆனால் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கொண்டு போகிறோம் அப்படி வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சஸும் பொலிட்டிக்கல் ரிஸ்க்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிஸ்னஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஸோ
நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்மளால் ஈஸியாக அடாப்ட் பண்ண கூட முடியும். ஆனால் இதுவே ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய லீகல் ஃபார்மாலிட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது நம்ம சட்டத்திட்டங்களோட கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். Coupled with its socio-economic environment and political philosophy, each country evolves its own set of business laws and regulations. ஸோ இந்த சோஷியோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட் ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான சமூக பொருளாதார சூழ்நிலை இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியான சூழ்நிலைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த 2 காரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸுக்கான சட்டத்திட்டங்களையும் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும். புரியுதா? இப்போ ஒரு நாட்டில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் வந்து அதாவது சட்டங்கள் வந்து மாற்றம் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியில் அந்த எக்கனாமிக் என்விரான்மெண்ட் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கான சட்டத்திட்டங்களும் எல்லாமே வந்து மாற்றம் அடைய தான் செய்யும். These laws, regulations and economic policies are more or less uniformly applicable within a country that differ widely among the nations. இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு பொருளாதார ரீதியாவோ இல்லை வந்து அரசியல் ரீதியாவோ வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு பிஸ்னஸுக்கான சட்டத்திட்டங்கள் மாறுது அப்படின்னாலும் நம்மளால் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுவே வந்து ஃபாரின் கண்ட்ரியில் அப்படின்னும் பொழுது அது வந்து நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். Tariff and taxation policies, import quota systems, subsidies and other controls adopted by a nation are not the same as in the countries and often discriminate against foreign products, services and capital. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் அண்ட் டாக்ஸேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ வந்து ப்ராடக்ட்டை நம்ம வந்து சேல் பண்ணுறோன்னா அதுக்கான டேக்ஸு சேல்ஸ் டேக்ஸ் ஆகட்டும் சரி இந்த மாதிரி வேட் இதெல்லாமே வந்து இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஒரு மாதிரி இருக்கும். அதே போல் வெளிநாட்டிலேருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் மானியங்கள் நம்ம நாட்டில் கொடுக்கறதும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்டோட கம்பேர் பண்ணும் பொழுது அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபாரின் ப்ராடக்ட்டு அது ஃபாரின் சர்வீசஸ் இல்லை கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அந்த நாட்டுக்கான அந்த பாலிசிஸை அந்த சட்டத்திட்டங்களை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். ஸோ அதை அடாப்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கரன்சி யூஸ்டு இன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு டைப் ஆஃப் கரன்சிஸ். இப்போ வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா டாலரு, யூரோப்பில் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூரோன்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா துபாய் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தர்ஹம்ஸு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரீஸில் ருப்பீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற விதம் அந்த கரன்சினுடைய வேல்யூ இது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். another important difference between domestic and international business is that the latter involves the use of different currencies. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரன்சிஸ் தான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் மூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து ருப்பி வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கண்ட்ரிக்கு வந்து டாலர் வேல்யூவாக நம்ம மாற்றி தான் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். அதே அவங்க வந்து நம்ம நாட்டில் பண்ணும் பொழுது நம்ம ருப்பி வேல்யூக்கான பிஸ்னஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. Okay, so that is the price of one currency expressed in relation to that of another country's currency keeps on fluctuating. It adds to the problems of international business firms in fixing prices of the products and hedging against foreign exchange risks. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா மணி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டாலர் வேல்யூ ஒரு டாலருடைய வேல்யூ இன்றைக்கி 82 ரூபா இருக்குதுன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ரைஸ் வேல்யூனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படும். இப்போ வந்து அங்கே ஒரு டாலர்ன்றது இன்றைக்கி 82 ரூபா இருக்குதுன்னா நாளைக்கு 84 ரூபா ஆகலாம், இல்லை 80 ரூபாவாகவும் குறையலாம். ஸோ அப்போ வந்து தெளிவாக நமக்கான ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமாக அமையும். இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸ் வேரியேஷன்ஸ் இன் கரன்சி வேல்யூ இருக்கும் பொழுது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராடக்டினுடைய ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி
அந்த பிஸ்னஸை கொண்டு போகிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பிஸ்னஸும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம கண்ட்ரியில் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்த முடியும், அதே போல் ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் நம்ம இறங்கும் பொழுது அங்கே என்ன மாதிரியான நம்ம காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு என்ன டிஃபிகல்ட்டிஸ், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.